கல்யாணம் முடிஞ்ச கையோட போறதுக்கு பேருதான் ஹனிமூன். 2 பேரும் யார் தொந்தரவும் இல்லாம தனியா போய் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹனிமூன். அத நீ இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் போற இடத்துல என்னடா த்ரில் இருக்கும் சொல்லு. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆனா அன்பும் கொடைக்கானல் தான் போறான் பாட்டி. அதனால உனக்கு என்ன? ஃபுட் ஃபெஸ்டிவல்ல அங்கதானே நடத்துறாங்க, அதுக்கு அவன் போய் தானே ஆகணும். அவர் மட்டும் போனா பரவாயில்லையே பாட்டி, கண்மணி உள்ள கூட போறான். என்னது அன்பு, என்ன இது புது பழக்கம்? அவ புதுசா கல்யாணம் ஆனவன், அதனால பொண்டாட்டியோட ஹனிமூனுக்கு போறான். ஆனா நீ கொடைக்கானலுக்கு ஊர் சுத்துவா போற? இது பிசினஸ் ட்ரிப். நம்ம கம்பெனி சார்பா ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கு தானே நீ போற. ஆமா பாட்டி. அப்ப ஒரு வேலையா போற இடத்துக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போற? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீ எதுவும் சொல்லாத. பாட்டி எப்பவும் ஓ நல்லதுக்கு தான் சொல்வேன், தெரியாத உனக்கு? அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீ சொல்ல வந்தத முதல்ல சொல்லு. இல்ல அத்தை, அவன் வேலைன்னு வந்துட்டா சாப்பிடறதையும் மறந்துடுவான். அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல இல்லன்னா இன்னும் மோசமாயிடும். அவன் சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். சாப்பிட்டாலும் மாத்திரை போட மறந்துடுவான். அப்புறமா அவனுக்கு இன்னும் ரொம்ப பிரச்சனையா ஆயிடும்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அத்தை. ஆமா பாட்டி, அவனை தனியா அனுப்புனா நாம இங்க நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. எதுக்கு அவன் ஹெல்த் விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? ஆமா கரெக்ட் தான் பாட்டி. அங்க நானும் பவியும் அப்படியே தனியா சுத்தி. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதனாலதான் அண்ணன் கூட அண்ணி கூடவே இருந்தா நல்லது தானே. ஆக்சுவலா பெரியம்மா விட அண்ணியோட நல்லாவே கவனிச்சுப்பாங்க. என்ன பெரியமா? ஆமா உண்மைதான்டா. சொல்லேன்டா. என்னம்மா யோசிக்கிறீங்க? அதான் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவோட இருக்கீங்களே, என்னவோ பண்ணிட்டு